ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு நசுக்குனது, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுட்டு, நம்மளோட குழம்பு மிளகாய் தூள்ல தான் அத பண்ண போறோம். ஏற்கனவே பொரிச்ச எண்ணெய வீணடிக்காம நம்ம வந்து தாளிக்க போறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திட்டு, அத வடகம் போட்டுக்கலாம். வடகம் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதும், அதுக்கப்புறம் நம்மளோட வெங்காயத்த சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதங்குனதும், அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஐட்டமா அந்த இஞ்சி, பூண்டு தட்டி வச்சிருக்கோம் இல்லையா? அது, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஆரம்பத்தில வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால தான் இப்ப நீங்க பொருட்கள பார்த்துக்கோங்க, என்னென்ன சேர்த்துருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா வதங்கி முடிச்சதும் ஒண்ணா போட்டு வதக்கிக்கிறோமா, அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி தொக்க நீங்க வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, சோறு எதுக்கு வேணுனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவ்ளோ பிரமாதமா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் பெருசு பெருசா அப்பா கட் பண்ணிட்டாரு. எங்களுக்கு ஏன்னா அது நல்லா அந்த தொட்டு கடிச்சு சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்க பொடியா கட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது நல்லா எல்லாம் குழஞ்சு நம்ம சோறுல போட்டு கிளறி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? எங்களுக்கு இப்படி கட் பண்ணா பிடிக்கும். அதனால நாங்க இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம வந்து அ வெங்காயம் நல்லா வதங்குனதும் நம்ம வந்து தக்காளிய சேர்த்துட்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருவோம். சிம்லயே அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்மளோட ஒரே ஒரு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் இதுக்கு போடுறோம். வேற எந்த ஒரு மசாலாவும் இதுக்கு சேர்க்கல. இத சேர்த்து செய்யும்போது எல்லாத்துக்கும் பயன்படுத்துற வகையில அவ்ளோ சுவையா இருக்கும். ஏன்னா, இதில அவ்ளோ கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். சுக்கு, மிளகு, சீரகம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு 15 பொருட்கள் சேர்த்து தான் நம்மளோட குழம்பு மிளகாய் தூள நம்ம தயாரிக்கிறோம். குழம்பு மிளகாய் தூள போட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு, அத நல்லா கிளறிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில அது சுருண்டு வந்து சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு தயாரா இருக்கும். இதுக்கு நீங்க உங்க விருப்பப்படி சோறு, இட்லி, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடுறோங்க. அ தேவைப்படுறவங்க WhatsAppக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். வாழ்க வளத்துடன்!